இந்த நாள்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி சாத்தானை ஜெயம் கொண்டார். அதாவது இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்தார், உயிர்த்தெழுந்தார், இது எல்லாருக்கும் தெரியும், சரித்திர பிரகாரமாக நிரூபிக்கப்பட்டது. இன்றைக்கு நம்ம வேறொரு கோணத்திலிருந்து எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சாத்தானை ஜெயம் கொண்டார் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா நம்ம தெரிஞ்ச வசனம் 1 யோவான் 3:8 என்ன பார்க்கிறோம்? அவர் சாத்தானை ஜெயம் கொள்வதற்காக, அவனுடைய கிரியைகளை அழிப்பதற்காகவே தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். ஆனா நம்ம நிறைய நேரங்களில் பார்த்தோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சாத்தானை ஜெயம் கொண்டாலும் என்னுடைய வாழ்க்கையில சாத்தானோட வாழ்க்கை நடந்துகிட்டே இருக்கே. நிறைய நேரங்கள்ல நானே இந்த மாதிரி சில தவறுகள் பாவங்கள்ல விழுந்துடுறேனே, என்ன காரணம்? எப்படி இயேசு கிறிஸ்து சாத்தானை ஜெயம் கொண்டார், நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் கொள்ள முடியும் என்று சொல்லக்கூடிய கோணத்துல இன்றைக்கு பார்ப்போம். முதலாவதாக ஆதியாகமம் 3வது அதிகாரம் 14-15 வசனம் பாருங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ உன் தலையை நசுக்குவார். என்னன்னா, ஆண்டவர் சாத்தானுடைய தலையை நசுக்கி அவனை ஒன்றுமில்லாமல் பண்ணுவாருங்கிறது ஆதியிலே சாத்தானுக்கு கொடுக்கப்பட்ட சாபம். அது நிறைவேறத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அப்ப சாத்தான் எப்படி இவனுக்கு இந்த அதிகாரம் வந்துச்சு? முதலாவது, how did he get this authority? எப்படி இந்த சாத்தானுக்கு இப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியில கர்த்தர் எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தையினால் படைத்தார். ஆதியாகமம் 1வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள் பார்த்தீங்கன்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். இப்ப பாருங்க, இப்ப எல்லாமே இருக்கு, ஒழுங்கின்மை இருக்கு, தேவன் இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. ஆனா கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் அவர் வார்த்தை பேசும்போதுதான் எல்லாமே உருவாக்கப்பட்டது. God said, கர்த்தர் சொன்னார், தேவன் சொல்லதான் அவர் வெளிச்சம் உண்டாகட்டும் அப்படின்னு சொன்ன உடனே என்ன வெளிச்சம் உண்டானது. நீங்க 3வது வசனம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொன்னாரு. 4வது வசனம் 6வது வசனம் பார்த்தீங்கன்னா then God said. 9வது வசனம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆண்டவர் சொன்னாரு. 11வது வசனம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொன்னாரு. 14வது வசனம் ஆண்டவர் சொன்னாரு. 20வது வசனம் ஆண்டவர் சொன்னாரு. அப்ப எல்லாத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் கர்த்தர் சொன்னார் அப்படின்னு சொல்லக்கூடியது. 24வது வசனம், 26வது வசனம் எல்லாத்தையும் படைச்சு 26வது வசனத்துல என்ன சொன்னாரு? கர்த்தர் மனுஷனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தார். எப்படி? நமது சாயலாகவும் தமது ரூபமாகவும் நம்ம மனுஷனை படைப்போமாக என்று சொல்லி அவன் சகலத்தையும் ஆளக்கூடிய அதிகாரத்தை மனுஷன்ட்ட கொடுத்தார். தன் வார்த்தையில உருவாக்கின தேவன் மனுஷனை உருவாக்கி மனுஷனுக்கு சகல அதிகாரத்தையும் ஆண்டவர் கொடுத்தார். அப்ப ஆண்டவருக்கு உண்டான சகல அதிகாரமும் யாருக்கு உண்டாச்சு? மனுஷனுக்கு கொடுத்தாரு, ஆதாமுக்கு கொடுத்தாரு, ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்தாரு. நீங்க 138வது சங்கீதம் 2வது வசனம் பாத்தீங்கன்னா, உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் பிரஸ்தாபங்களை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி மகிமைப்படுத்தினீர். நல்ல கவனிங்க, அதாவது சகலத்தையும் ஆண்டவர் படைத்தது அவருடைய வார்த்தையில. அந்த வார்த்தையை என்ன பண்ணியிருக்கிறாரு? எல்லாவற்றிற்கு மேலாய் அவர் பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிறாரு. ஏசாயா 55வது அதிகாரம் 10வது 11வது வசனம் சொல்லும் போது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ
அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதே மறுபடியும் திரும்பாம பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையும் இருக்கும். என்ன அந்த வார்த்தை என்ன பண்ணாது? நான் சொல்ற வார்த்தை வெறுமன திரும்ப வரவே வராது. ஏன்னா அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தையை கொண்டுதான் பிதாவாகிய தேவன் சகலத்தையும் படைத்தார். நம்ம பார்க்கிற காணுகிற எல்லாவற்றையும் அவர் தம்முடைய வார்த்தையினால படைத்தாரு. அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. அதனாலதான் மத்தேயு 5வது அதிகாரம் 18வது வசனத்துல ஆண்டவர் சொல்லும்னு சொல்றாரு, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ஒளிந்து போகும், என்னுடைய வார்த்தையோ ஒரு காலும் ஒளிந்து போகாது, அது என்றென்றைக்கும் நிற்கும் என்று சொல்லக்கூடியதான். அந்த வார்த்தை யாரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் என்ன சகலத்தையும் தம்முடைய வார்த்தையினாலே படைத்தார். அந்த சகலத்தையும் தம்முடைய வார்த்தையினால படைத்த வல்லமையுள்ள தேவன் என்ன பண்றாரு? மனுஷனை ஆதாமையும் ஏவாளையும் படைத்து அவங்ககிட்ட சொல்லும் போது ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனத்துல என்ன சொல்றாரு? பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இப்ப என்ன பண்றாரு? இனி எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளு என்கிற அதிகாரத்தை மனுஷன் கையில கொடுத்துட்டாரு. நான் இதை உங்களுக்கு புரிஞ்சுக்கிறக்காக சொல்றேன். இப்ப நான் என்னுடைய பலத்துல நான் ஒரு வீடு வாங்குறேன். வீடை வாங்கி நான் என்னென்ன வேணுமோ எல்லாம் பண்ணிடுறேன். பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்றேன்? கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என் பையனுக்கு அந்த வீட்டை கொடுத்துட்றேன். மகனே, இந்த வீடு உனக்கு, நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுறேன். அவன் கல்யாணம் ஆகி அவன் பிள்ளை குட்டியோட அங்க வந்துடுறான். ஏன்னா ஆதாம் ஏவாளு அவன் அங்க வந்துடுறான். இப்ப நானு ஒரு 3 வருஷம் கழிச்சு அந்த வீட்டுக்குள்ள வந்து, டேய் என்னடா லிவிங் ரூம் இந்த கலர் அடிச்சிருக்க, நல்லாவே இல்லை அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவான்? டாடி நீ போயிரு, இது எனக்கு என் பொண்டாட்டிக்கு பிடிச்ச மாதிரி அடிச்சிருக்கோம், இது என் வீடு. ஏன்னா நான் ஏற்கனவே டைட்டில் வீடு கொடுத்துட்டேன். உன் இஷ்டத்துக்கு வாழ்றது இது உன் வீடு கிடையாது. அதே மாதிரி கர்த்தர் என்ன பண்ணாரு? ஆதாமுக்கு எல்லாத்தையும் கொடுத்து ஆதாமுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. நீங்க ஆதியாகமம் 2வது அதிகாரத்துல 19வது 20வது வசனம் பாருங்களேன். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவனிடம் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் என்னென்ன பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. He become the co-creator with God. அவன் ஆண்டவர் கூட சேர்ந்து அவன் என்னென்ன பெயர் வைத்தானோ அதுவே அதற்கு ஒரு குணாதிசயமா வரக்கூடியதாக சகல வல்லமையும் கர்த்தரிலிருந்து பெற்று அவன் என்ன பண்ணான்? அதை ஆளக்கூடியவனா வந்துட்டான். அப்ப ஆண்டவர்கிட்ட இருந்த அதிகாரம் யாருக்கு? மனிதனுக்கு கர்த்தர் கொடுத்துட்டாரு. நீங்க சங்கீதம் 8வது சங்கீதத்துல இது தீர்க்க தரிசனமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லப்பட்டாலும்
இது மனுஷ ரீகமா பார்க்கும்போது 4வது வசனத்துல இருந்து பாருங்களேன். மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கி மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து அவனுக்கு ஆளுகை செய்யும்படி தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். என்ன எல்லாவற்றையும் மனிதனுக்கு அந்த அத்தாரிட்டியை கொடுத்துட்டாரு. ரொம்ப நல்ல எக்ஸ்பிளிசிட்டா நல்ல ஒரு வெளியரங்கமா நமக்கு புரியக்கூடியது 116வது சங்கீதத்துல 15வது 16வது வசனம் பாருங்களேன். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே, நல்ல கவனிங்களேன், வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். நீங்க நல்லா பாருங்க, அதாவது வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர். ஆனா என்ன பண்ணாரு, வானங்கள் ஹெவன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஹெவன் அவருக்கும் பூமியை யாருக்கு கொடுத்துட்டாரு, மனுஷனுக்கும் கொடுத்துட்டாரு. அப்ப என்ன, தன்னுடைய தன்மையில் படைக்கப்பட்ட ஆதாமுக்கு எல்லா அதிகாரத்தையும் ஆண்டவர் கொடுத்துறாரு. ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்துட்டாரு. ஆணும் பெண்ணுமாக படைச்சார், 2 பேரும் கொடுத்துட்டாரு. இந்த அதிகாரம் யார்கிட்ட வந்துருச்சு, இப்ப ஆதாமுக்கு வந்துருச்சு. பூமிக்குரிய அதிகாரத்தை ஆதாம்டையும் ஏவாள்டையும் கொடுத்துட்டாரு. இந்த அதிகாரத்தை சாத்தான் வஞ்சித்து பெற்றுக்கொண்டான். ஏன்னா சாத்தானுக்கு இந்த அதிகாரமே கிடையாது. ஆனா அந்த பூமியில ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட தமது சாயலா படைக்கப்பட்ட அந்த ஆதாமும் ஏவாளும் அந்த அதிகாரத்தை சாத்தான்கிட்ட இழந்து போனாங்க. ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல 1 வசனத்துல இருந்து பாருங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடி அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார்கள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது. என்ன, ஆண்டவர் சொன்னது நீ சாப்பிடாதன்னு, ஆனா சாத்தான் என்ன சொல்றான், நீ சாப்பிடு. அப்போ ஏவாளை வஞ்சித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம வார்த்தையால படைத்த தேவன் வார்த்தையை கொடுக்கிறாரு. அதே வார்த்தையை கொடுத்து என்ன பண்றான், கர்த்தருக்கு எதிராக ஆதாமை ஏவாளை வஞ்சித்து ஆதாம பாவம் பண்ணக்கூடியதா பாவம் பண்ணதுனால மனுஷன் சபிக்கப்பட்டான், சர்ப்பமும் சபிக்கப்பட்டது. அதை தான் நம்ம முதல்ல பார்த்தோம் ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15, 16. ஆனா இந்த அதிகாரம் என்ன ஆயிடுச்சு, அவன் கீழ்ப்படியாமையினால சாத்தானுடைய சொல்லுக்கு கேட்டதுனால இவனுக்கு உண்டான அதிகாரம் எங்க போயிடுச்சு, சாத்தான்ட்ட போயிடுச்சு. நீங்க லூக்கால லூக்கா 4வது அதிகாரத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் சோதிக்கும் போது அவன் சொல்லக்கூடிய ஒரு காரியம் பாருங்க. 6வது வசனம் பாருங்க. இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும், எல்லாவற்றிலும் மேலுள்ள அதிகாரம், இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன், இதெல்லாம் நான் உனக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். எனக்கு யார் மேல பிரியமோ அவங்களுக்கு நான் கொடுப்பேன். எப்படி, இந்த பூமியும் பூமியில் உள்ள மகிமை அனைத்தும் இப்ப என் கையில இருக்கு. இயேசு கிறிஸ்து சொல்றான், சாத்தான் சொல்றான், இது எல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. யாரு ஒப்பு கொடுத்தா, கர்த்தர் ஆதாமுக்கு ஏவாளுக்கு கொடுத்தாரு. அதை எங்க கொண்டு வந்து விட்டாச்சு, சாத்தான்ட்ட விட்டாச்சு. இப்ப சாத்தான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றான், இதெல்லாம் என்கிட்ட இருக்கு, நான் யாருக்கு பிடிக்குதோ அவங்களுக்கு கொடுப்பேன், நீ என்னைய வணங்கு, நான் உனக்கு கொடுக்குறேன். அப்ப என்னன்னா, இந்த கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை இவன் எடுத்துக்கொண்டான். அதனாலதான் இப்ப இயேசு கிறிஸ்து பூமியில ஒரு மனிதனாக பிறந்து ஒரு பாவமற்ற வாழ்க்கை வாழ்ந்து ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து
அந்த சாத்தானை ஜெயங்கொள்ளக்கூடிய ஒரு காரியம். அதைத்தான் நம்ம இன்னைக்கு கொண்டாடுறோம், கல்வாரி சிலுவையில். ஏன்னா சிலுவை மரணம் என்பது ஒரு என்ன சொல்லக்கூடியது, ஒரு பாவமான ஒரு மோசமான ஒரு காரியம். ஆனா கர்த்தர் அதை ஜெயம் கொள்ளக்கூடிய ஒரு காரியமாக நம்ம பார்க்கிறோம். யாத்திராகமம் 4வது அதிகாரம் 1வது வசனத்துல, அப்பொழுது மோசே அவர்கள் என்னை நம்பினார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். கையில் இருக்கிறது என்ன என்றார்? ஒரு கோல் என்றார். ஒரு கோல் என்றார். நீங்க நல்லா கவனிங்க, அந்த காலத்துல கோல் என்பது என்னன்னா, ஒரு தடி வந்து இப்ப நம்ம எழுதுற மாதிரி பேப்பர்ல எழுதி ஒரு பாண்ட் பேப்பர் போட்டு எழுதுறது, ஒரு லெட்டர் கொடுக்குறேன்னு சொல்லி இல்லை. அந்த காலத்துல தடியில தான், கையில அந்த தடியில வந்து அந்த அதிகாரம், அந்த அதிகார முத்திரை இது கொடுக்கக்கூடியது. இப்ப தடிங்கிறாரு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதை தரையிலே போடு என்றார். தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாலை பிடி என்றார். வாலை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த போது அது அவன் கையிலே கோலாயிற்று. பாம்பு பிடிக்கிறவங்களுக்கு தெரியும், தலையை தான் பிடிக்கணுமே ஒழிய வாழை பிடிக்க கூடாது. அது எல்லாருக்கும் பாம்பு பிடிச்சவங்களுக்கு தெரியும். நான் கிராமத்தில் வளர்ந்தாலும் எனக்கு தெரியும். நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே பாம்பு பிடிச்சி விளையாண்டாளுங்க. அதனால எப்பயுமே வந்து தலையை தான் பிடிக்கணும், வாழை பிடிக்கக்கூடாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்ல, நீ வாழை பிடிங்கிறாரு. அது வந்து கோலா மாறிடுது. அந்த கோலை எடுத்துக்கொண்டு தான் மோசே போறாரு. நீங்க யாத்திராகமம் 7வது அதிகாரத்துல 8வது வசனம் பாருங்க. கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, உங்கள் பட்சத்துக்கு ஒரு அற்புதம் காட்டுங்கள் என்று பார்வோன் உங்களோடு சொன்னால், அப்போது நீ ஆரோனை நோக்கி, உன் கோலை எடுத்து அதை பார்வோனுக்கு முன்பாக போடு என்பாய். முன்பாக போடு என்றார். அது சர்ப்பமாகும் என்றார். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்தார்கள். ஆரோன் பார்வோனுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான். அது சர்ப்பமாயிற்று. அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் அழைப்பித்தான். நல்ல கவனிங்க, பார்வோன் என்ன பண்றாரு? அவங்க சூனியக்காரர்லாம் அழைக்கிறாரு. எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். அவங்களும் போடுறாங்க. அவர்களில் ஒவ்வொருவனாக தந்தன் கோலை போட்ட போது அவைகள் சர்ப்பங்களாயின. ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோல்களை விழுங்கிட்டு. என்னாச்சு? இந்த கோல் சகல பாம்பு, இது பாம்பு சர்ப்பமானது சகலத்தையும் விழுங்கி மறுபடியும் தடியா மாறிடுச்சு. அதாவது என்னன்னா, இங்க வந்து அந்த கோல் வந்து என்ன பண்ணுது? அவங்களும் மந்திரம் பண்றாங்க. ஆனா இந்த கோல் எல்லாத்தையும் இது பண்ணக்கூடியதா, இந்த கோல் வல்லமை வாய்ந்ததா இருக்குது. இந்த கோல் என்ன? நான் சொன்ன மாதிரி அதுல வந்து குறிப்பெழுதி கொடுப்பாங்க. ஆனா மோசே இந்த கோலை எடுத்துட்டு போகும்போது தன் மனைவியும் பிள்ளைகளை மனைவி கூட்டு போகும்போது என்ன, கர்த்தருடைய கோலை எடுத்து கொண்டு போனான்னு தான் இருக்கும். அது மோசையுடைய கோல் இருக்காது. அதுக்கப்புறம் கர்த்தருடைய கோல் என்று சொல்லக்கூடியதா. சரியா? நீங்க இந்த கோல் என்னங்கிறத வேத வசனத்துல பாத்தீங்கன்னா, ஏசாயா 11வது அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து என்ன? தம்முடைய வார்த்தையாகிய கோல். கோல் எதை குறிக்கிறதுனா, தேவனுடைய வார்த்தையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனாலதான் எங்க இருந்து பார்த்தாலும் நம்ம என்ன பார்க்கிறோம்? அவருடைய கோல் வந்து கர்த்தருடைய கோல், மற்ற எல்லாத்தையும் இது பண்ணக்கூடியதான். அப்ப அவங்களும் வந்து ஒரு டூப்ளிகேட்டா அவங்களும் பண்ணும்போது இந்த கோல் என்ன பண்ணக்கூடியதா? பலம் உள்ளதா. அதனாலதான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் இருக்கும்போது அவர் வந்து என்ன பண்ணாரு? அவர் வந்து மன்னிப்பதான் வழங்கினாரு. சிலுவையில தொங்கும் போதும் லூக்கா 24வது அதிகாரம் 23வது அதிகாரம் 34வது வசனம் என்ன சொன்னாரு? பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் சொல்லி அவர் என்ன பண்ணாரு? அவங்க என்னதான் குற்றம் பண்ணாலும், அவங்க என்னதான் பண்ணாலும் கர்த்தர் மேலும் மேலும் அவர்களுக்கு மன்னிப்பதான் வழங்கினாரு. அப்ப இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணாரு? சாத்தானுடைய கால், அவன் வந்து என்ன, அவரை எப்படியாவது பேச வைக்கணும், அவரை எப்படியாவது வார்த்தையை புடுங்கணும், அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தையை புடுங்கி அவரை கெடுக்கணும்னு பார்க்கும்போது கர்த்தர் வாயை திறந்து சொன்னது பூரா என்ன? மன்னிப்பு.
பதிலுக்கு பதில் பேசல, பதிலுக்கு பதில் வையல. மாறாக என்ன சொன்னாரு? தன்னை அடிக்கிற, தன்னை ஆணி அடித்து தன்னை கொலை செய்கிற மக்கள், ஏன்னா அவங்க வாரால அடிச்சாங்க அப்படின்னு சொல்லும் போது, யூதர் அந்த காலத்துல ரோமர்கள் 9 வார் தொங்கக்கூடியது. ஒரு கைப்பிடியை பிடிச்சா அதுல 9 வார் தொங்கும். அந்த ஒவ்வொரு வார்லையும் கல்லு, இந்த மாதிரி காரியங்கள், கண்ணு பீங்கா அந்த மாதிரி கெட்டி அதை வச்சுதான் அடிப்பாங்க. அப்போ ஒவ்வொரு முறையும் அடிச்சு இழுக்கும் போது அவர் உடம்புல இருந்து ரத்தம் எல்லாம் வரக்கூடிய, அவர் பார்க்க முடியாத, அவர் உருவத்தை பார்க்க முடியாத அளவுக்கு அவங்க அவ்வளவு சித்திரவதை பண்ணும் போதும் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? பிதாவே இவர்களை மன்னியும் தான் சொன்னாரு. அதான் அங்க வார்த்தையை ரொம்ப கேர்ஃபுல்லா, ரொம்ப அழகா உபயோகப்படுத்தினாரு. நீங்க கொலோசியர் 2வது அதிகாரம் 14வது 15வது வசனம் பாருங்க. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி கெடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். அப்ப என்னன்னா, எப்படியாவது கர்த்தரை பேச வச்சு அவர்கிட்ட அவர் வாயை புடுங்கி அதை வைத்து அவரை வஞ்சிக்கணும்னு. எப்படி ஆதாம்கிட்ட முழு அதிகாரம் இருந்துச்சு, ஆதாம்கிட்ட போய் என்ன சொன்னா? அவரா சொன்னாரு, நீ சாக மாட்ட, நீ இந்த கனியை சாப்பிடு அப்படின்னு சொல்லி அங்க சொன்னா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சோதனையில படுத்தும் போது இதெல்லாம் என்கிட்ட இருக்கு, என்ன சொன்னா? நீ இந்த கல்லை பார்த்து அப்பமாக்குது இல்ல, நீ இதை பூரா என்னைய வணங்கு, இந்த உலகத்தினுடைய எல்லா மகிமையும் நான் உனக்கு கொடுக்குறேன், இதெல்லாம் என்கிட்ட இருக்குன்னு சொன்னா அதுக்கும் இல்லை. ஆனா கல்வாரி சிலுவையில் அவர் அவ்வளவு துன்புறுத்தப்படும் போதும் என்ன பண்ணல? ஒரு முறை கூட கர்த்தர் எந்த ஒரு வார்த்தையும் பேசல. ஒரு முறை கூட அவர் பேசவே இல்லை. ஆனா பேசும்போது சொன்னது என்ன? பிதாவே இவர்களை மன்னியும் அப்படின்னு தன்னுடைய வார்த்தையின் மூலமாய் அவர் அவர்களை ஜெயம் கொண்டார். அதனாலதான் என்னாகம 21வது அதிகாரத்தை நம்ம பார்க்கிறோம். சர்ப்பம் மக்களை கடிக்குது, எல்லாரும் சாகுறாங்க. அங்க மோசே ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒரு வெண்கல சர்ப்பத்தை நீ ஒரு கம்புல கட்டி மேல வை, யாரெல்லாம் அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்க்கறாங்களோ அவங்க எல்லாம் பாம்பு கடியிலிருந்து ரட்சிக்கப்படுவாங்க என்று சொல்லக்கூடியதாக. அப்ப சாத்தான கர்த்தர் அவ்வளவு தூரம் ஒன்றுமே இல்லாம எல்லாவற்றையும் மேற்கொண்டார்னா, அந்த சாத்தான் எப்படி இன்னைக்கு உங்க வாழ்க்கையில குடும்பத்துல ஒரு பிரச்சனையை கொண்டு வரான்? எப்படி அந்த சாத்தானால இன்னமும் பூமியில ஏதாவது ஒரு காரியம் செய்ய முடியுது? இல்ல உங்க குடும்பத்துல, இல்ல உங்க வேலையில, உங்களுடைய காரியத்துல என்னன்னா எல்லாத்துக்கும் பிரச்சனை. நீங்க டாக்டர்கிட்ட போனா டாக்டர் முதல்ல என்ன சொல்லுவாரு? காட்டு நாக்க நீட்டு சொல்றாரா? கர்த்தர்கிட்ட வந்தீங்கனாலும் உனக்கு என்னப்பா சாத்தான் எப்படி உங்க வாழ்க்கையில விளையாண்டானா? காட்டு நாக்க நீட்டு ராஜா. ஆண்டவர் அதே தான் சொல்றாரு, வேற ஒண்ணும் இல்லை. உன் வாழ்க்கையில சாத்தான் விளையாண்டுட்டான், அண்ணன் எங்க இதுல பிரச்சனையா இருக்கு, இதா இருக்குன்னா வாயை தர நல்லா பாரு, உன் வாயிலிருந்து என்ன வருது, நீ என்னத்தை பண்ற. ஏன்னா நீங்க யாக்கோபு 3வது அதிகாரம் 8வது வசனத்துல என்ன சொல்லுது? நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. போதும். என்னவா? நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது. நல்லா கவனிங்களே, என்ன இதுக்கா இருக்கு? சாவுக்கேதுவானதான். அதாவது உங்களுக்கு ஒரு சாவை கொண்டு வரக்கூடியதா. நீங்க உங்க வாயை புடுங்கிறதுக்கு தான் சாத்தானோட வேலையே. நீ சொல்லாம உன் வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, சாத்தான் எப்படியாவது உன் வாயை புடுங்கி உன் வாயிலிருந்து இது பண்ற வரைக்கும். இப்ப நீங்க இப்படி ஒரே ஒரு நிமிஷம் இப்படி யோசிங்களேன். உங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை வருது, சரியா? ஒரு சின்ன பிரச்சனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்துகிட்டே இருக்கும். கடைசி ஒரு நாள் பல்ல கடிச்சு ஒரு விஷமான வார்த்தை சொன்னது நின்று பார்த்திருக்கீங்களா? ஆர்கியூமெண்ட் அப்படியே கொண்டு போயிட்டு அப்படியே ஏத்தி கடைசியில ஒரு ஆள் அப்படின்னு உடனே நின்றும். என்ன போட்டுட்டான், விஷத்தை கக்கிட்டான், எனக்கு இது போதும், அதோட சாத்தான் போயிடும்.
அதுக்கப்புறம் சட்டை இருக்காது, பார்த்துருக்கீங்களா? அது வரைக்கும் முறு 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 முறுன்னு அப்படியே சுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த என்னைக்கு அந்த கடைசியா ஒரு கிளைமேக்ஸ்ல வந்து அப்படி ஒரு வார்த்தையை கக்குன உடனே அப்பாடா, அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்காது, அவனுக்கு இருக்காது. பார்த்துருக்கீங்களா? ஹலோ, ஆனா வேணாங்கிறது. எப்பவுமே சாத்தானோட வேலையே என்னன்னா உங்க வாயை பிடிங்க உங்களை வேலையை வைக்கிறதா. அப்ப என்னன்னா நமக்கு என்ன தெரியணும், இந்த நாக்கு நம்மளால அடக்க முடியாது. நீங்க ரோமர் 3வது அதிகாரம் 13வது வசனம் பாருங்க. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், நாவுகளினால் வஞ்சனை செய்கிறார்கள். அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. என்ன இருக்கு? இப்ப சாத்தாண்ட இருந்த விஷம் எங்க இருக்குன்னா இங்க இருக்கு, இங்க இருக்கு, உங்க நாக்குல இருக்கு. அதான் யாக்கோபு, அதே யாக்கோபு 1வது அதிகாரம் 20வது வசனத்துல என்ன சொல்றாரு? மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. நீ நல்லா யோசிச்சு பாரு, கோபத்துல நீ சொல்ற வார்த்தை ஒரு காலம் தேவனுடைய நீதியை நடப்பிக்காது. அதனாலதான் கோபம் வந்தா பேசாதீங்க. ஆனா அப்பதான் உங்க மனைவி வந்து இப்ப பேசு, நீ இப்ப சொல்லு, இல்ல ஹஸ்பண்ட் இப்ப பேசு, நான் இப்ப பேசணும், இப்ப விடு, ஒரு 5 மினிட்ஸ் விடு, நான் வெளியே போயிட்டு வரேன், போகாத, கதவை மூடு, இப்ப பேசு, விடு. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ ஒரு கோபத்துல இருக்கிறீங்க, நீங்க கோபத்துல இருக்கீங்க, இன்னும் உங்க கணவனோ மனைவியோ கோபத்துல இருக்காங்களா, விட்டுருங்க, விஷத்தை கக்க வைக்காதீங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா உங்க 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 நாவுல அப்படி ஒரு விஷயம் இருக்கு. சாத்தா என்ன பண்றானா, எப்படா கக்க வைக்க முடியும், எப்படி கக்க வைக்க முடியும், அந்த வார்த்தை வந்த உடனே போயிடுவான். அந்த வார்த்தைக்கு தான் அவன் வெயிட் பண்றது. ஏன்னா உங்க வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தை. நீதிமொழிகள் 18:21 என்ன சொல்லுது? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதிகாரத்துல இருக்கு. நீ இப்ப எதை பேசுறங்கிறத வச்சுதான் இருக்கு. நீ என்ன பேசுறியோ அதை வச்சுதான் நம்ம இது பண்ணிக்கொள்ள முடியும். அப்ப தெரிய வேண்டியது என்னன்னா, நாவின் அதிகாரத்துலதான் இந்த வல்லமை இருக்கு. அப்ப என்ன, இந்த நாக்கை நான் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும், இந்த நாக்கை நான் எப்படி பயிற்றுவிக்க முடியும்? பாத்தீங்கன்னா என்ன ஆகுது, உங்க நாக்குல நீங்க வாயை திறந்து சொல்லாதபடிக்கு, அந்த விஷத்தை கக்காதபடிக்கு நீங்க எப்படி உங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும்? இயேசு கிறிஸ்துவை தான் பார்க்கணும். இயேசு கிறிஸ்து எப்படி இந்த சாத்தானை மேற்கொண்டார்னா, அவர் வந்து ஒரு காலத்திலையும் அவரை நிந்திச்சு அவரை என்னதான் பாடுபடுத்தினாலும் அவர் வாயிலிருந்து ஒரு வஞ்சனையான வார்த்தையும் வரல, ஒரு வஞ்சனையான வார்த்தையும் வரவே இல்லை. எவ்வளவோ பாடுபட்டார், சொல்ல முடியாத அளவிற்கு பாடுபட்டார். அவருடைய உருவமே பார்க்க முடியாத அளவிற்கு அவ்வளவு உருக்குலையத்தக்கதான அவ்வளவு அடி, அவ்வளவு உபாத. ஆனா என்ன செய்யல, வாயை திறந்து ஒருத்தரை கூட வையல, ஒரு முறை கூட. ஏன்னா நம்மள நிறைய பேர் என்ன செய்யறோம், கிறிஸ்தவன்றோம், ஆனா கோபம் வந்துட்டா நான் என்னமோ பேசுறேன், அதுக்கப்புறம் மன்னிச்சிருங்கன்னா யோசிச்சு பாருங்க. நீங்க சொன்னவங்க சொல்லிட்டு மன்னிச்சிருங்கன்னு சொல்றீங்க, கேட்டவங்களுக்கு மறக்கணும்ல. சாத்தா அந்த வார்த்தையை எடுத்துட்டு போயிடுறானே. இப்ப இயேசு கிறிஸ்து எப்படி அதை மேற்கொண்டார்னா, ஏசாயா 53வது அதிகாரம் 7வது வசனம் பாருங்க. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. என்ன பண்ணாலும் சரி வாயை திறக்க மாட்டேன்டார். வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன்டார். இப்ப நம்ம யோசிச்சு பாருங்க, நம்மளால பதிலுக்கு பதில் சொல்லாம இருக்க முடியுதா? ஏதாவது சொன்னா அதுக்கு உடனே மறுமொழி சொல்லி ஆகணும். இல்லைன்னா நான் யாரு, என்னைய பார்த்தா அப்படி சொல்லிட்டாங்க, அவங்களா, என்னைய சொன்னாங்களா, அவங்கள கூப்பிடு, இவங்கள கூப்பிடு, அவங்கள கூப்பிடு. என்னத்துக்கு சொன்ன சொல்லிட்டு போறாங்க? மரணமும் ஜீவனும் என் வாயில இருக்கு, நான் ஜீவனை பேசிக்கிட்டே போறேன், நான் ஜீவிக்க போறேன். அவங்க மரணத்தை பேசினா அவங்க பேசிட்டு அவங்க அதுக்கானதை அனுபவிச்சுட்டு போறாங்க. நான் என்னையை பொறுத்தளவுக்கு நான் ஆசீர்வதிக்க தான் வந்திருக்கேன்.
அவங்க என்னமோ தெரியாம சொல்லியிருப்பாங்க, எனக்கு தெரியாது. எனக்கு அறிஞ்சு சொல்லணும்னு அவசியம் இல்லை. எல்லாருக்கும் நீங்க பதில் சொல்லணும்னு அவசியமும் இல்லை. இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கை பூரா எடுத்து வாசிச்சு பாருங்க. அவர்கிட்ட கேட்ட கேள்விக்கு பாதிக்கு மேற்பட்ட கேள்வி எதிர் ஒரு கேள்வி கேட்டு விட்டுட்டாரு, அவ்வளவுதான். பதிலே சொல்லல. ஏன்னா அவர் இவ்வளவு துன்பப்படும் போதும், அதுல பின்பகுதி வாசிச்சு பாருங்க. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல இருந்தார். தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாத ஆட்டை போலவும் நீங்க எத்தனை பேரு ஆடு மயிர் கத்திரிச்சதை நம்ம இந்த தேசத்துல பார்த்திருக்கீங்கன்னு தெரியல. நீங்க ஏதாவது ஃபார்ம் ஹவுஸ்ல போய் தங்கினீங்கன்னா அவங்க எடுத்து உங்களுக்காக ஆடு ஷேர் பண்ணி காட்டுவாங்க. அந்த கத்திரிக்கை அங்க கொண்டு வரும்போது அந்த ஆடு துடிக்கிற துடியை பார்க்கணும். நான் பார்த்துருக்கேன் நிறைய. இதுல மெஷின்ல கட் பண்றது இல்ல ஆள் கட் பண்றது, அந்த இதை கட் பண்ணும்போது அது என்ன துடிக்கும் தெரியுமா? அந்த ஆடு மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்னாடி அமைதியா ஒரு ஆடு நின்னதே கிடையாது. அவ்வளவு துடிக்கும். என்னமோ அவனை கொல்ல போறாங்க மாதிரி, அந்த மாதிரி துடிக்கும். அது வெட்டி முடிக்கிற வரைக்கும், அந்த உள்ள எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி அது ஷேர் பண்ணுவாங்க. அது ஏன்னா அது பூராமே என்ன ரொம்ப வளர்ந்துருச்சுன்னா அது ஒரு நாட்டா இருக்கும். அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனாலும் என்னன்னா அந்த ஆடு துடிக்கும். அது உங்களால அது கட்டி பிடிச்சு, அது ஒரு பெரிய டெக்னிக். அந்த ஆட்டு தலையை 2 காலுக்குள்ள விட்டுட்டு ஒரு 2 காலையை மடக்கி இன்னொரு 2 காலை பிடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்து அதை ஷேர் பண்றது ரொம்ப கஷ்டமான வேலை. அவ்வளவு துடிக்கும் அந்த ஆடு. அது போல அவர் அவ்வளவு நிந்திக்கப்பட்டார், அவ்வளவு நெருக்கப்பட்டார். ஆனா என்னவா இருந்தாரு? அவர் அமைதியா இருந்தார், வாயை திறக்கல. இயேசு கிறிஸ்து அவர் என்ன பாடுபட்டாலும் என்ன சோதிக்கப்பட்டாலும் வாயே திறக்கல. அப்ப இயேசு கிறிஸ்து நம்ம கற்றுக்கொள்ள அவர் எப்படி ஜெயம் கொண்டார்னா வாயை மூடிதான் ஜெயம் கொண்டார். ஆனா அவர் பேசுனா என்ன பேசினாரு? நீதியான வார்த்தைகளை பேசினார். அவர் பேசுனது பூரா மன்னிப்பு, அவர் பேசுனது பூரா கிருபை, வேற வார்த்தையே பேசல. நம்மள நிறைய பேருக்கு என்ன தெரியுமா? எனக்கு பசி வந்துச்சுன்னா கோபம் வந்துடும். ஹலோ சொல்றவங்க நம்ம என்ன நிறைய இப்படி ஸ்டாண்டர்ட் டயலாக் நிறைய பேர் வச்சிருக்கீங்க. முதல்ல அதை மாத்துங்க. எனக்கு பசிச்சாலும் கோபம் வராது, இப்படி சொல்லி பழகுங்க. எனக்கு கோபம் வந்துச்சுன்னா நான் என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியாது. ஏன் எது கோபம் வருது? யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவ பாருங்க, எவ்வளவு பாடுபட்டார். ஒரு பாவம் அறியாத அவர் அவ்வளவு பாடுபடுறாரு. ஒரு கோபம் படல, வாயை திறந்து இது பண்ணல. 2வது மத்தேயு 4வது அதிகாரத்துல 3வது 4வது வசனம் பாருங்க. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடம் வந்து நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றார். தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றார். என்ன சொன்னா? சொல்லும். வாயை கின்றதான் வேலை. சாத்தானோட வேலையே எப்பயுமே வாயை கின்றதான். என்ன? இந்த கல்ல அப்பமாக்குன்னு சொல்லல. நல்ல கவனிங்க, கல்ல அப்பமாக்குன்னு சொல்லல. கல்லு அப்பமாகும்படி நீ சொல்லும். வாயை சொன்னா போதும். என்ன? உங்களுடைய வல்லமைய, அதாவது நீ தேவனுடைய குமாரன் நீ என்னை நிரூபிப்பதற்கு நீ வாயை திறந்து சொல்லு. ஆனா அவரை வாயை திறக்கல. திறந்தா என்ன சொன்னாரு? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொல்லி வசனத்தினாலதான் அவனை மேற்கொண்டார். அப்போ என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அவனை மேற்கொண்டாரு. ஆனா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம மேற்கொள்ளணும்னா நம்ம வார்த்தையை பார்க்கணும். இயேசு கிறிஸ்து ஜெயம் கொண்டது சாத்தான் மேல எப்படின்னா, அவர் வாயை மூடி வாயை திறந்தா என்ன பேசினாரு? ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசினாரு, கிருபையுள்ள வார்த்தைகளை பேசினாரு, மன்னிக்கிற வார்த்தைகளை பேசினாரு. அப்படிதான் ஜெயம் கொண்டாரு. அப்ப நீங்க உங்க வாழ்க்கையில சாத்தான ஜெயம் கொள்ளணும்னா உங்க வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது? உங்க வாயை திறந்தா என்ன மாதிரியான வார்த்தை வெளியே வருது? நீங்க மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உள்ள வார்த்தைகளை பேசுறீங்களா? கிருபையுள்ள வார்த்தைகள் பேசுறீங்களா? இரக்கமுள்ள வார்த்தைகள் பேசுறீங்களா? இல்ல நீங்க சபிக்கக்கூடிய இல்ல சாவுக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசுறீங்களா?
சிந்திச்சு பாருங்க. இல்ல உங்க பிள்ளைகளை பார்த்து நீங்க என்ன சொல்றீங்க? இவ படிக்கவே மாட்டான், பிற எப்படி படிப்பான்? எப்படி? இவ ரூம சுத்தமாவே வச்சுக்க மாட்டான். என்னமோ உன் பிள்ளை மெடல் வாங்கிட்டு வந்த மாதிரி மற்றவங்ககிட்ட சொல்றது. இந்த பிள்ளை ஒரு இடத்துல உட்காரவே மாட்டேங்குது. முதல்ல நீல உட்கார வைக்கணும். நீங்க சொல்லி சொல்லி உங்க பிள்ளையோட குணாதிசயமா மாத்துறீங்க. பண்ணாதீங்க. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ரூம ஒழுங்காவே வைக்க மாட்டான், எந்திரிக்கவே மாட்டான், படிக்கவே மாட்டான், ஒரே சேட்டை பேசும். இப்படியே பேசுனீங்கன்னா அதான் நீங்க உங்க பிள்ளைய சொல்றீங்க. என்ன ஆசீர்வாதமா எப்படி வார்த்தை சொல்றீங்க? என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படுவார்கள், எங்களுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். ஏசாயா 54:17 சொல்லுது. அதனால கர்த்தர் உன்னை போதிப்பாரா மகனே? சொல்லுங்க. என்ன மாதிரியான வார்த்தை? நீங்க எப்படி சாத்தான கர்த்தர் மை ஜெயம் கொண்டாரு? வார்த்தை தான். என்ன பேசணுமோ அங்க பேசினாரு, மீதி வார்த்தை பேசக்கூடாது, பேசல. யாக்கோபு இது சொல்லும்போது 3வது அதிகாரம் 5-6 பாருங்களேன். அப்படியே நாவானதும் சிறிய அவயவமா இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்பு தான். எப்படி? நாவும் நெருப்பு தான். உங்க வாயில இருக்கிற அந்த நாக்கு இருக்கு பாருங்க, அது மொத்தத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு காரியம். பிரயோஜனம் இல்லாத ஒரு வார்த்தையும் உங்க வாயிலிருந்து வரக்கூடாது. நீங்க சாத்தானை மேற்கொள்ளணும்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி ஜெயம் மேற்கொண்டாரோ அதே மாதிரி சாத்தானை உங்க வாழ்க்கையில நீங்க மேற்கொள்ளணும்னா இன்றைக்கு நம்ம கர்த்தருடைய மரணத்தை நாம் நினைவு கூறுகிற நம்ம வாயிலிருந்து எந்த வார்த்தையும் வரக்கூடாது. உங்க கணவன் என்ன சொன்னாலும் சரி, உங்க மனைவி என்ன சொன்னாலும் சரி, தான் பேசாதீங்க. வாயை மூடுங்க. ஏன்னா உங்க நாக்கு என்ன மொத்த காட்டையும் அழிக்கக்கூடியது. அடுத்தது பாருங்க, அது அநீதி நிறைந்த உலகம். நமது அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும். உங்க ஆயுள் குறையணும்னா நீங்க பேசுனீங்கன்னா ஆயுள் குறைஞ்சிடும். இப்படிப்பட்ட கெட்ட வார்த்தைகள் பேசுனீங்கன்னா உங்க மொத்த ஆயுளும் குறையக்கூடியதாக மாறக்கூடியது. என்ன? ஆயுள் சக்கரத்தை குறைத்து கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. எப்படி? நரக அக்கினியினால கொளுத்தப்படக்கூடியதா. அப்ப என்னன்னா நம்ம அந்த நாக்கு இருக்கு பாருங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக உபயோகப்படுத்த கற்றுக்கொள்ளணும். அதே மாதிரி சில்ட்ரன், நீங்க உங்க சகோதரன் உங்க சகோதரி கிட்ட பேசும்போது நீங்க எப்படி பேசுறீங்க? யங் பீப்புள், நீங்க யோசிங்க. நீங்க எப்படி உங்க சிஸ்டர் இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், என் தம்பி என்னை இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கான், எங்க அக்கா என்னை இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், இப்படியே சொல்லிட்டு நீ என்ன சொல்ற? என்னை இரிட்டேட் பண்ணுன்னு சொல்ற. இல்ல என்ன மாதிரி நீங்க பேசுறீங்க? சிந்திச்சு பாருங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நல்ல உதாரணம். அவருடைய வார்த்தை என்ன? ஏன்னா இப்ப நம்ம விசுவாசிக்கிறோமா? இப்ப நீங்க ஜெபம் பண்றீங்க, நீங்க ஜெபம் பண்ணா கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டு பதில் கொடுப்பாருன்னு விசுவாசிக்கிறீங்களா? ஆமாவா இல்லையா? அப்ப அதே மாதிரி நீங்க மீதி பேசுறத கர்த்தர் கேட்காம இருப்பாரா என்ன? ஹலோ, நீங்க யாக்கோபு 3வது அதிகாரம் முழுவதும் எடுத்து வீட்டுல வாசிச்சு பாருங்க. பிறகு என்ன? ஒரே ஊத்துல இருந்து நல்ல தண்ணி கெட்ட தண்ணி வர முடியாது. ஒண்ணு நல்ல தண்ணி வரணும், இல்ல கெட்ட தண்ணி வரணும், வேற வர முடியாது. அப்ப என்னன்னா நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சாத்தானை ஜெயம் கொண்டது எப்படி? தன்னுடைய வாயின் மூலமா தான், தன்னுடைய வார்த்தையின் மூலமா. என்ன நிந்தை வந்தாலும் ஒரு தூஷணமான வார்த்தையும் பேசல. அதே சமயத்தில் அவர் சொன்னது பூரா கிருபையுள்ள, இரக்கமுள்ள, மன்னிக்கக்கூடிய வார்த்தைகளை தான் பேசினாரு. அப்ப இனி உங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அப்படிப்பட்ட வார்த்தையா இருந்துச்சுன்னா நீங்க ஜெயம் கொள்ள முடியும். அண்ணே, நான் நல்லா தானே இருக்கிறேன். எப்படி? சர்ச்சுக்குள்ள நல்லா தானே இருக்கிறேன், பாட்டு பாடும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குனேன். ஆனா பிரச்சனை வரும்போது அப்பத்தானே நீங்க இயேசு கிறிஸ்து மாதிரி இருக்கணும். பிரச்சனை வரும்போதுதான். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில அறையப்படும் போதுதான் அவர் மன்னிக்கிற வார்த்தைகளை பேசினார். எல்லாம் நல்லா இருக்கும்போது பேசுறது இல்லை. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. எனக்கு அருமையானவர்களே,
நீங்க எல்லாம் நல்லா ஸ்மூத்தா போகுது, உங்களுக்கு எந்த கடன் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு எந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையுமே இல்லை, வீட்டுல எந்த பிரச்சனையுமே இல்லை, அப்ப எல்லாம் நீங்க பார்த்தா ஒரே சொர்க்கம் மாதிரி தான் இருக்கும். ஆனா எல்லாமே தலைகீழா போகும்போதும் நீங்க இன்னமும் கர்த்தருக்குரிய வார்த்தைகளை பேசுறீங்களா, நீதிக்கு அடுத்த காரியங்களை பேசுறீங்களா? அதுதான் முக்கியம். அப்படி பண்ணுனீங்கன்னா நீங்க சாத்தானை மேற்கொள்ள முடியும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை என் வாயில இருக்கு, கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். நான் பேசுகிற வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. அது உருவாக்குமா உருக்களிக்குமாங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். அப்ப என்ன, நீங்க எப்படி சாத்தான உங்க வாழ்க்கையில மேற்கொள்ள முடியும் அப்படின்னா, உங்க வாயை திறந்து பாருங்க, என்ன வருது பாருங்க. உங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்கிறது. நம்ம நிறைய நேரங்கள் என்னன்னா, ஒன்று உலகத்துல அறியாத மக்கள், தெரியாத மக்கள், நீங்க வாழ்க்கையில பார்த்திராத மக்களுக்காக ஜெபிக்கிறீங்க. அவங்க யாராவது ஒருத்தவங்க புதுசா வந்தாங்கன்னா அவங்க மேல அன்பு காட்டுறதுக்கும் அவங்களுக்கு செய்யறதுக்கும் நீங்க இருக்கிறீங்க. ஆனா அன்றாட பார்க்கிற உங்க கணவன், மனைவி, பிள்ளைகள், உங்க பெற்றோர்கள்கிட்ட நீங்க எப்படி பேசுறீங்க யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷம். அடுத்து நம்ம ஆவிக்குரிய குடும்பம், சபையில நீங்க எப்படி பேசுறீங்க? எல்லாருக்கிட்டையும் குறைகள் இருக்கு, பலவீனங்கள் இருக்கு, எல்லாத்தையும் இருக்கு. என்கிட்ட குறை பார்க்கணுமா, கண்டிப்பா குறை பார்க்க முடியும். என்கிட்ட நல்லது பார்க்கணுமா, நிச்சயமா பார்க்க முடியும். அதே மாதிரிதான் நீங்களும். இப்ப நம்ம யாரை பார்க்கும்போது என்ன மாதிரியான காரியங்களை பார்க்கிறோம்? நீங்க பேசுற ஒரு காரியத்தினால மற்றவர்கள் பிரயோஜனத்துல போவாங்களா, இல்ல மற்றவங்களை குழிக்குள்ள அமுக்குறீங்களா? ஏன்னா நிறைய நேரங்கள் நம்ம ஆலோசனை சொல்லுவோம், எனக்கு தெரிஞ்சு அவங்க என்னமோ உங்களை இப்படித்தான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னா போதும், முடிஞ்சிச்சு. நல்லா சிந்திக்கிறேன், வேற ஒண்ணுமே சொல்ல தேவையில்லை. நீங்க போய் சர்ச்சில் வரல, ஒருத்தரை பத்தி ஏதோ சொன்னாங்க, இல்லை இன்னொருத்தவங்க யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, அவங்கள்ட்ட போய் நீங்க நல்லாவும் சொல்ல முடியும், அவங்கள அமுக்குற மாதிரி ஒண்ணுமில்லாத மாதிரி பண்ண முடியும். அப்ப என்னன்னா, இன்றைக்கு ஒரு நிமிஷம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஜெபம் பண்ண போறோம். இந்த கேம்ப் மாத்திரம் இல்லை, எப்பொழுதுமே இந்த கேம்ப் என் வாழ்க்கையை மாத்திரதான் இருக்கணும். என் வாயிலிருந்த வார்த்தைக்கு சங்கீதக்காரன் சொன்னாலே, ஆண்டவரே என் வார்த்தைக்கு, என் வாய்க்கு காவல் காத்து கொள்ளுங்கன்னு. என் வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பிரயோஜனம் உள்ள வார்த்தைகளாக இருக்கணும், அடுத்தவங்களை எடுத்து கட்டக்கூடிய வார்த்தைகளாக இருக்கணும். ஆனால் நான் நிறைய தப்பா பேசிட்டேனே, நிறைய நான் தவறான காரியங்களை பேசிட்டேன் அப்படின்னா இன்றைக்கு மனம் திரும்புங்க. ஆண்டவரே, நான் நிறைய காரியங்களை குறித்து நான் தவறுதலாக பேசிட்டேன், என்னைய மன்னிங்க. அதெல்லாம் ஒன்றுமெல்லாம் போகக்கூடியதா ஒரு கிருபை எனக்குள்ள உண்டாகட்டும். நம்ம என்ன பண்ண முடியும்னா, இப்போ ஒரு நல்ல வார்த்தைகளை எந்த அளவுக்கு நீங்கள் எவ்வளவு கெட்ட வார்த்தை பேசியிருக்கீங்களோ, எவ்வளவு மோசமான வார்த்தை பேசியிருக்கீங்களோ, அதை காட்டிலும் அதிகமான முறையில் நீங்கள் நல்ல வார்த்தைகளை சொல்ல 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 இந்த வார்த்தைகள் அப்படியே ஒன்றும் இல்லாமல் போக ஆரம்பிக்கும். அப்போ என்னன்னா, நம்ம முதல்ல இனிமேல் நான் பேச போறது ஒன்று, ஆனா நான் இதுவரை பேசுனதுக்கு என்னை மனம் திரும்பணும், நான் மனம் திரும்பணும்னு சொல்லக்கூடியதான். அப்ப அதனாலதான் இந்த பிரேயர் ஸ்டேஷன் வச்சு ஒவ்வொரு இடத்துலையும் போய் நீங்க ரெஃப்ளெக்ட் பண்ண போறீங்க. நீங்க என்ன பேசுனீங்க, என்ன பேச போறீங்க, இது உங்களுக்கும் தேவனுக்கான நேரம். ஏன்னா நீங்க ஒவ்வொருத்தரும் உட்கார்ந்து இதை நீங்க என்ன எப்படி உங்களை திருத்தி கொள்ள போறீங்க. ஏன்னா கர்த்தர் ஆவியானவர் உங்களோட பேசணும். சும்மா வந்தோம், செய்தி கேட்டோம், போறது இல்லை. யூ கேன் பி யங் ஆர் யூ கேன் பி ஓல்ட், இட் டசன்ட் மேட்டர். நீங்க உங்க பெற்றோருக்கு எப்படி பேசுன? Do you respect your parents? Does your words have come with the respective words? ஒரு மரியாதை இல்லை, உங்கள் தாய் தகப்பனை கனப்படுத்துற வார்த்தை வந்துச்சா இல்லையா? If you have your parents or your children, ask forgiveness. மன்னிச்சிரு, நான் உன் மேல உன்னை குறித்து நான் பேசின வார்த்தைகள் தவறான வார்த்தைகள் இருந்தால் என்னை மன்னிச்சிரு. I don't want you. I want you to live a good life. ஒரு நல்ல தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். முடிஞ்சா உங்க பிள்ளைகளை கூப்பிட்டு ஆசீர்வதிங்க. உங்க பிள்ளைங்க மேல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், இந்த பிள்ளைகளுக்கு நீங்க நல்ல ஞானத்தை கொடுங்க, இந்த பிள்ளைகள் உண்மை போல வரணும் அப்படின்னு சொல்லக்கூடியதா பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நீங்க மன்னிப்பு கேளுங்க.
பிள்ளைகள்கிட்ட மன்னிப்பு கேட்கல ஒரு தப்பும் கிடையாது. பெற்றோர்கிட்ட பிள்ளைங்க மன்னிப்பு கேட்குற மாதிரி பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட மன்னிப்பு கேட்கல ஒரு தப்பும் கிடையாது. மம்மி இல்லை டேடி, நான் உங்களை போய் தப்பாக பேசிட்டேன், இல்லை நான் இதாக பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, ஒரு தப்பும் கிடையாது. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அதைத்தான் சொல்லி கொடுக்குறாரு. நம்ம என்ன, நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப ஒரு மாறுபட்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நம்ம ஒரு கிறிஸ்தவன் என்பதற்கு அடையாளம் என்ன? உன் வாயை தர என்ன வார்த்தை வருது? கர்த்தருக்கு உகந்த வார்த்தை வருகிறதா? அப்போ இந்த ஸ்டேஷன், ஒவ்வொரு ப்ரேயர் ஸ்டேஷன்லையும் போகும்போது நீங்கள் உட்காந்து கொஞ்சம் டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இது ஒரு நல்ல தொடக்கமாக இருந்தால் நீ வருகிற செஷன்லாம் உங்களுக்கு எப்படி பரலோகத்தில் வாழ்வது போல வாழ முடியும்னு சொல்லக்கூடியதான். அப்போ முதல்ல இது நம்மளை சுத்தம் பண்ணக்கூடியது. எப்படி இயேசு கிறிஸ்து சாத்தான கல்வாரி சிலுவையில் ஜெயம் கொண்டாரோ அதே போல் நான் என்னுடைய வாழ்க்கையில் சாத்தானை மேற்கொள்வதற்கு ஆண்டவரே நான் என்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய வாயின் வார்த்தைகள், நான் பேசக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஒரு மாறுபட்டதாய் வேறுபட்டதாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு நான் உணர்ந்து கொண்டேன், இது பொல்லாத விஷமுள்ள ஒன்று. ஆனால் இதிலிருந்து என்ன வரணுங்கிறத அறிஞ்சு கொண்டேன். அப்படி வரும்போது என் கணவனுக்கு உதவி பண்ணுங்க, என் மனைவிக்கு உதவி பண்ணுங்க. 2 பேரும் யாராவது ஒருத்தர் இனிமேல் கோவப்பட்டா நான் பேசாமல் இருக்க, அவங்க பேச மாட்டேன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு டைம் கொடுப்பேன். அவங்க கோபத்தில் இருக்கிறாங்கன்னா நான் பேசாமல் விட்டுட்டு போயிடுவேன். இப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ளுங்க. இல்லை நீங்கள் ரொம்ப கோபமாக இருக்கா, ப்ராக்டிக்கலாக என்ன செய்ய முடியும்? ஒரு 10 நிமிஷம் நடந்து போங்க. இல்லை உங்களுக்கு ஏன் கோபம் வருதுன்னு யோசிங்க. இல்லை இப்படிப்பட்ட வேத வசனத்தின் அடிப்படையில் நம்ம குடும்பங்களை கட்டும்போது தான் நம்ம குடும்பங்கள் சரியான முறையில் கட்டப்படும். ஒரு நிமிஷம் உங்கள் வாயை திறந்து பாருங்கள், எப்படி வருது வார்த்தை. நீங்கள் சொன்ன வார்த்தைகளை ஒரு நிமிஷம் திரும்பி பாருங்கள். நீங்கள் மறந்துருக்கலாம், ஆனால் கேட்டவங்க மறந்துருக்க மாட்டாங்க. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நம்ம ஒரு நல்ல தொடக்கமாக அதை தொடங்குவோமா? ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாமளே சுய சோதனை செய்வோம். நல்ல பிதாவே, நாங்கள் அநேக நேரங்களில் தவறி போய் தவறுதலான வார்த்தைகளை நிறைய பேசி இருக்கிறோம். எங்களை மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இனி நாங்கள் வாயை திறக்கும்போது நீதியான, நேர்மையான, கிருபையுள்ள, மன்னிக்கக்கூடிய வார்த்தைகளை பேச எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இதுவரை நாங்கள் பேசின தவறான வார்த்தைகள் எல்லாவற்றையும் மன்னிக்க வேண்டுமாய் வேண்டுகிறோம். இனி நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு ஆசீர்வாதம் உள்ளவர்களாய், மற்றவர்களை ஆசீர்வாதத்தில் வழிநடத்தக்கூடிய மக்களாய் இருக்க எங்களுக்கு உதவி பாராட்டுங்க. இந்த நாவு பொல்லாதது தான், ஆனால் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம். எவ்வளவோ பாடுகள், எவ்வளவோ போராட்டம், எவ்வளவோ நிந்தை, ஆனால் ஒரு வார்த்தை பேசலை. ஆடு மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக கொண்டு போகப்பட்டாலும் அவர் அமைதியாக இருந்தார்னு பார்க்கிறோம். அதே போல ஆண்டவரே, எங்களை துடிக்க துடிக்க வெட்டக்கூடியதாய், வார்த்தைகளால் எங்களை கொல்லக்கூடியதான காரியங்கள் வந்தாலும் ஆண்டவரே அமைதியாய் அதை சரியான முறையில் கையாள எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாக பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.